ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கவுன்சிலிங்கில் முதல்ல நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போகிறேன். மன அழுத்தத்தை கொடுக்கறதுல 3 விஷயங்கள் நான் சொல்கிறேன். இதில் எது உங்களுக்கு அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. முதல்ல உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டுக்கிறது, ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தாக்கா செல்ஃப் டவுட். இரண்டாவது ஒரு பாதுகாப்பு இன்மை, இன்செக்யூர் ஃபீலிங். மூணாவது எக்கனாமிக் ப்ரெஷர். என்ன சொல்லுது, எப்போவுமே ஒரு பொருளாதாரத்தில் எப்போவுமே ஒரு சிக்கல்கள், ஒரு நெருக்கடி. ஆனால் சைக்கியாட்ரிஸ்ட், மனநல வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இது 3மே ஒன்றுக்கொன்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சுய நம்பிக்கை அப்படிங்கிறது கம்மியாக இருந்தாக்க, அப்போ உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின ஒரு பாதுகாப்பின்மை, ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும். அது ரெண்டும் உங்களுக்கு சேரும் பொழுது உங்களுக்கு எப்போவுமே ஒரு எக்கனாமிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி நாம் எடுத்துக்க போகிற ஒரு விஷயம், முதல்ல எடுத்துக்க போகிறது, இன்றைக்கி நான் உங்களோட பேச போகிறது என்னன்னாக்கா பாதுகாப்பின்மை, இன்செக்யூர் ஃபீலிங். இந்த இன்செக்யூர் ஃபீலிங் யார் யாருக்கு எந்தெந்த காலகட்டங்களில் வருது, அதை எப்படி நாம் சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கவுன்சிலிங்கில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த இன்செக்யூர் ஃபீலிங் அப்படிங்கிறது இன்றைக்கி தேதியில் ஒரு 10 வயசு பசங்களுக்கே வர ஆரம்பிச்சிடுது. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? பசங்க வளர்கிற பசங்க, அவங்க வளரும் பொழுது ஒரு பசங்களை 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்கள என்ன படிக்க வைக்கிறது, அவங்கள எதில் சேர்க்கறது அப்படிங்கிறதுல, ஸ்கூலில் சேர்க்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே பேரண்ட்ஸுக்குள்ளே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அப்படி இல்லைனாக்கா ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பசங்க வீட்டில் இருக்கிற நேரத்திலேயே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த அப்பாவும் அம்மாவுக்கும் உள்ள நடுவில் ஒரு சண்டை, ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக்கே அப்பா அம்மாவுக்கு நடுவில் இல்லை. எப்போ பார்த்தாலும் அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறாங்க, இல்லைன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிற காலேஜுக்கு தான் அனுப்பணும், அவங்க சொல்கிற ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும். இந்த மாதிரி இந்த வளர்கிற வயசில் இந்த பசங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் டெய்லி ஒரு மாதிரி வீட்டில் ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தங்களுடைய எதிர்காலத்தை பற்றின பயம் வந்துடுறது. வாஸ்தவங்க இன்றைக்கி பல இதில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டுக்கு வரவங்க நாங்கள் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது இப்போ சிங்கிள் பேரண்ட் இது மனசுக்கு வருத்தமாக தாங்க இருக்குது. ஒரு குழந்தை அவங்க அவங்களுடைய ஈகோ ப்ராப்ளத்தில் அவங்க விலகி போகும் பொழுது அந்த குழந்தையினுடைய மனநிலைமையை யார் புரிஞ்சுக்கிறாங்க? ஆக அந்த பாதுகாப்பு இன்மை, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, நான் அம்மா கிட்ட வளருவேனா, அப்பா கிட்ட வளருவேனா, எனக்கு படிக்கிறதுக்கு காசு இருக்குமோ, இப்படி அந்த ஒரு 10 வயசு குழந்தை மனசுலேருந்தே அந்த பாதுகாப்பு இன்மை அப்படிங்கிற உணர்வு வர ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் போனீங்கன்னாக்கா அந்த +2 முடித்து அந்த மேற்படிப்பு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது வரும் பொழுது இந்த பல பேரண்ட்ஸுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து, இன்றைக்கி உலகம் ரொம்ப வேகமாக மாறிட்டுருக்கு. அப்போது இன்னும் 10 வருஷம் கழித்து எந்த படிப்பு நம்ம பையனுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஆனால் அது அவங்க தெரிஞ்சுக்கவும் விருப்பப்படுறது இல்லை. படிப்புனா இதைத்தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரியே அவங்க இருக்காங்க. ஆக அப்படியே சொல்லி இந்த பசங்களையும் வளர்க்கும் பொழுது நாளைக்கு அந்த என்ஜினியரிங்கோ அந்த மெடிசனோ இல்லைனாக்கா இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிங்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிங்கிறது ஒரு இன்டர் பாஸ் பண்ணுறதுங்கிறதே கஷ்டம். அதுக்கப்புறமா ஃபைனல்ஸுக்கு ஒரு 3-4 ரவுண்ட்ஸ் ஆகும். இதெல்லாம் தான் படிப்பு அப்படிங்கிற அந்த பேரண்ட்ஸ் சொல்லும் பொழுது அதில் ஜெயிக்க முடியாமல் போனால் நாளைக்கு எனக்கு எதிர்காலமே இல்லையோ அப்படிங்கிற பயம் அந்த பசங்க மனசில் இருக்குது. மெடிசன் எடுத்துட்டா மெடிசன் மட்டும் படிப்பு இல்லைங்க, மருத்துவத்துறையில் கிட்டத்தட்ட 100 படிப்புகள் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. நான் சமீபத்தில் ஒரு பொண்ணை ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். ரொம்ப நல்லா ஒரு டெஸ்ட் எடுத்தா. நீ என்னம்மா படிச்சிருக்கேன்னு கேட்டேன். +2க்கு அப்புறமா மதுரை மெடிக்கல் காலேஜில் 1 இயர் டிப்ளமா இன் எலக்ட்ரோ கார்டியோகிராம் அதில் நான் பண்ணியிருக்கேன் மேடம் அப்படின்னா. ஆக இன்றைக்கி தேதிக்கு பசங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய படிப்பு இருக்குது. அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் அந்த பேரண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ அது இல்லாதப்போ அந்த பசங்களுக்கு திருப்பவும் எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம். அடுத்து இதில் கேம்பஸில் ஜெயிச்சு வேலை கிடைக்கணும்.
லட்சங்களை கொட்டி பசங்களை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எத்தனை பசங்க ஊபருக்கு வண்டி ஓட்டுறாங்க, இல்லைன்னு சொன்னாக்கா ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோக்கும் இது எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்காக? என்னத்துக்கு அந்த படிப்பு படிக்கிறாங்க? ஆக ஹார்ட் ஒர்க் தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க் தேவை. இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த படிப்பை முடித்தாக்க எனக்கு அதுக்கான வேலை கிடைக்குமா? இன்றைக்கி தேதிக்கு என்கிட்ட என்ன திறமை இருக்குது, அதுக்கு எதை படித்தா இன்னும் 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து ஒரு வேலையில் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுக்கு அடுத்தது பாதுகாப்பின்மையாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா உலகமயமாக்கல் அப்படின்ற ஒரு வார்த்தை இன்றைக்கி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் நிறைய. இன்றைக்கி உலகமே நம்ம கைக்குள்ள வாசம் தான். இன்றைக்கி யூடியூப்பில் பாடம் கற்றுக்கிறவங்க வந்துட்டு ஜாம்பியாலேயோ ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம தமிழ்நாட்டுடைய தென்கோடியில் இருக்கிறவங்களும் சரி ஒரே பாடத்தை கற்றுக்க முடியும். சரியான விஷயந்தான் உலகமயமாக்கல் அப்படிங்கிறது. ஆனால் அந்த உலகமயமாக்கலுடைய ஸ்டாண்டர்டுக்கு நான் இல்லையே அப்படின்ட்டு யாராவது ஒரு பொண்ணோ பையனோ நமக்கு என்ன திறமை இருக்கோ அதுக்காக நம்மளை வளர்த்துக்கணும். அந்த லெவலுக்கு நம்மளால் போக முடியாதே, நம்மளால் அப்படி ஜெயிக்க முடியாதே. அப்படி ஜெயிச்சாதான் வாழ்க்கையானா வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலுமே ஒரு பாதுகாப்பின்மை இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு அடுத்த பாதுகாப்பின்மையை யார் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அதாவது இப்போ சொன்ன மாதிரி தான் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எதிர்பார்ப்புகள் வேணும். நம்ம ஆசைப்பட்டு நம்மளுடைய சம்பாத்தியம் என்ன, அதில் என்ன இஎம்ஐ கட்ட முடியும்னு இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு புக் பண்ணிட்டோம்னாக்க, இன்றைக்கி தேதிக்குங்க ஃப்ளாட்டு புக் பண்ணால் அதுக்கான காசு, அதுக்கப்புறமா எஜுகேஷனல் லோனு, அதுக்கப்புறமா எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமானது. வர சம்பாத்தியத்தை எல்லாமே இந்த மாதிரி போயிடுதுன்னு சொன்னாக்க அந்த குடும்ப தலைவனுக்கு எப்போவுமே மனசுக்குள்ளே நாளைய பற்றின ஒரு பயம்தான் இருக்கும். ஒரு பாதுகாப்பான உணர்வு அவனுக்கு இருக்காது, நிச்சயமாகவே இருக்காது. ஸோ இன்றைக்கி காலையில் கூட எனக்கு சென்னையிலேருந்து ஒரு கால் வந்தது. எனக்கு தெரிஞ்சவங்க தான் பேசினாங்க. ஆண்டி எனக்கு என் பையனுக்கு அந்த யூகேயில் அந்த பிரிஸ்டல் யூனிவர்சிட்டியில் இடம் கிடச்சிட்டு, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது நல்லா போயிட்டுருக்கு. பையன் இன்ஜினியரிங் நல்லா படித்து முடிச்சிட்டான். என்னம்மா பேங்க் லோன் சாங்ஷன் ஆகிடுது, செப்டம்பர் 1st வீக்கில் அவன் போயிடுவான் அப்படின்னாங்க. என்னம்மா லோன் அமௌண்ட் என்னம்மா? 40 lakhs ஆண்டி. எப்படி 1.5 வருஷ படிப்பு தான் அது. முதல் 1 வருஷம் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த 6 மாதம் இன்டர்ன்ஷிப்பு. அந்த இன்டர்ன்ஷிப்பை நல்லா பண்ணினாதான் அங்கேயே அதே கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் வேலை தேடுறது அப்படிங்கிறது யூகே மாதிரி காஸ்ட்லியான கண்ட்ரி, ரொம்ப கஷ்டம். அப்போது எதை நம்பி நான் சொன்னேன், அந்த பையனுக்கு அந்த பண சுமையை ஏற்றாதமா? இல்லை அவனுக்கு வேலை கிடச்சிடும். 40 லட்சம், ₹1 ₹2 இல்லை. ஆக அப்போ பாதுகாப்பின்மையான ஃபீலிங் அந்த பையனுக்கு வருமா வராதா? இந்த 1.5 வருஷத்துக்குள்ளாவே அவன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பான். நல்லபடியாக நான் படித்து முடிக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த கடனை அடைக்கணும், அம்மா அப்பாவுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது. எதுக்காக? எதுவுமே நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, நம்மளுடைய லெவல் என்ன, நமக்கு எது முடியும் முடியாது, இது ஆரம்பத்திலேருந்தே நாம் நம்ம பசங்க வளர்கிற இதிலேருந்தே பேரண்ட்ஸும் அதை உணர்ந்துட்டே இருந்தாங்கன்னாக்க இந்த பாதுகாப்பு இன்மையை பசங்களும் ஃபீல் பண்ண மாட்டாங்க, பேரண்ட்ஸும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு மேட்டரோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.